ஒரு மனிதன் வாழ்க்கையில் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? கெட்ட முடிவுகள் இல்லை, தவறான நண்பர்கள் இல்லை, தோல்விகளும் இல்லை. அதைவிட பெரிய ஒரு தவறு இருக்கிறது. அது தனியாக வாழ ஆரம்பிப்பது. ஆம், இந்த உலகத்தில் சிலர் ஒரு கட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கிறார்கள். எனக்கு யாரும் வேண்டாம், நான் தனியாக இருந்தால்தான் சேஃப். அவர்கள் நினைப்பது என்ன தெரியுமா? மக்களிடமிருந்து தூரமாக இருந்தால் பிரச்சனை வராது, வெறுப்பும் வராது, துரோகமும் வராது. அதனால் அவர்கள் தங்களுக்குள் ஒரு கோட்டை கட்டிக்கொள்கிறார்கள். அந்த கோட்டை கல் கொண்டு கட்டப்படுவதில்லை, அது கட்டப்படுகிறது அமைதியால், தனிமையால், மக்களிடமிருந்து தூரமாக இருப்பதால. ஆனால் ஒரு விஷயம் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இந்த உலகத்தில் மிகவும் ஆபத்தான இடம் எதிரிகளின் நடுவில் அல்ல, தனிமைதான். ஏனென்றால் நீ தனியாக இருக்கும்போது உன்னை காப்பாற்ற யாரும் இருக்க மாட்டார்கள், உன்னை பற்றி பேச யாரும் இருக்க மாட்டார்கள், உன்னை நினைக்க கூட யாரும் இருக்க மாட்டார்கள். அப்போது நீ மெதுவாக உலகத்திலிருந்து மறைந்து போக ஆரம்பிப்பாய். இன்று நான் சொல்லப் போகும் கதை ஒரு ஆபீஸ்ல நடந்த ஒரு கதை. இந்த கதை ஒரு சாதாரண எம்ப்ளாயி பற்றி. அவன் பெயர் அருண். அருண் ரொம்ப நல்லவன். அவன் குடிக்க மாட்டான், சண்டை போட மாட்டான், யாரையும் கெடுப்பதில்லை. அவன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுவான். அவன் வேலை மட்டும் பண்ணுவான். ஆபீஸ்க்கு நேரம் காத்து வருவான். அவனுடைய டெஸ்க்ல அமைதியாக உட்கார்ந்து வேலை பண்ணுவான். லஞ்ச் டைம் வந்தால் கூட அவன் தனியாகத்தான் சாப்பிடுவான். கொலீக்ஸ் அழைத்தாலும் அவன் மெதுவாக சிரித்து சொல்லுவான், நீங்க போங்க, நான் வர்றேன். ஆனா அவன் ஒருபோதும் வரமாட்டான். ஆபீஸ்ல பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் நடந்தாலும், டீம் அவுட்டிங்ஸ் நடந்தாலும், குரூப் டிஸ்கஷன்ஸ் நடந்தாலும் அவன் கலந்து கொள்ள மாட்டான். அவன் நினைப்பது என்ன தெரியுமா? நான் யாருடனும் மிக்ஸ் ஆகாமல் இருந்தா எனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அவனுடைய வாழ்க்கை சிம்பிள். ஆபீஸ், வீடு, ஆபீஸ், வீடு. அவன் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணவில்லை. ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவன் கவனிக்கவில்லை. இந்த உலகத்தில் நல்லவனாக இருப்பது மட்டும் போதாது, நீ இருக்கிறத மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே ஆபீஸ்ல இன்னொரு எம்ப்ளாயி இருந்தான். அவன் பெயர் விஜய். விஜய் அருண் மாதிரி இல்லை. அவன் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஆபீஸ்ல எல்லாருடனும் பேசுவான். செக்யூரிட்டி கார்டு கிட்ட கூட எப்படி இருக்கீங்க என்று கேட்பான். டீ குடிக்கும்போது குரூப்புடன் உட்கார்வான். லஞ்ச் டைம் வந்தால் அவன் டேபிள் எப்போதும் ஃபுல். அவன் ஜோக்ஸ் பேசுவான், சிரிப்பான், மக்களை சிரிக்க வைப்பான். அவன் வேலை மட்டும் பண்ணவில்லை, அவன் ரிலேஷன்ஷிப்ஸ் பில்ட் பண்ணினான். பாஸ் கிட்ட ரெஸ்பெக்ட், கொலீக்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப். அதனால் ஆபீஸ்ல அவனை எல்லாரும் நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தார்கள். ஆனா அருண், அவன் இன்னும் தனது டெஸ்க்ல அமைதியாகவே இருந்தான். அவன் நினைத்தது ஒரே ஒரு விஷயம், ஒர்க் தான் முக்கியம். ஆனால் ஒரு நாள் அந்த ஆபீஸ்ல நடந்த ஒரு விஷயம் அவர்களுடைய வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிட்டது. ஒரு நாள் காலை ஆபீஸ்க்கு எல்லாரும் வந்தார்கள். ஆனா அந்த நாளின் அட்மாஸ்பியர் வேற மாதிரி இருந்தது. பீப்புள் விஸ்பர்ஸ், லே ஆஃப்ஸ் வரப்போறதாம், HR லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வார்த்தைகள் ஆபீஸ் முழுக்க பரவின. அருண் இதை கேட்டான். ஆனா அவன் மைண்ட்ல ஒரு கான்ஃபிடன்ஸ், நான் சேஃப் தான். அவன் மீண்டும் வேலை செய்ய ஆரம்பித்தான். ஆனா மேனேஜர் ரூம்ல ஒரு மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. டேபிள் மேல் ஒரு பேப்பர். அது ஜாப் போகிறவர்களின் லிஸ்ட். மேனேஜர்ஸ் டிஸ்கஷன் ஆரம்பித்தார்கள். இந்த ப்ராஜெக்ட்ல யாரை ரிமூவ் பண்ணலாம், டீம்ல யாரு கிரிட்டிக்கல். அந்த டிஸ்கஷன்ல ஒரு பெயர் வந்தது, அருண். ஒரு மேனேஜர் கேட்டார், இந்த அருண் யார்? ரூம்ல சைலன்ஸ். ஒருவர் சொன்னார், அந்த கார்னர் டெஸ்க்ல இருக்கிறவர் போல. மற்றொருவர், ரொம்ப சைலண்ட். மீட்டிங்ஸ்ல பேசுவாரா? இல்ல. டீம் ஆக்டிவிட்டீஸ்? அதுவும் இல்ல. அப்போது மேனேஜர்ஸ் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தார்கள், அந்த மனிதன் தவறு செய்யவில்லை, ஆனா அவனை யாருக்கும் தெரியவில்லை. பிறகு விஜய் பற்றி பேச ஆரம்பித்தார்கள். விஜய் ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன், டீமை மோட்டிவேட் பண்ணுவான், கிளையண்ட்டை ஹேண்டில் பண்ணுவான். ரூம்ல ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும்
விஜய் பற்றி சொல்ல ஏதாவது இருந்தது. ஆனா அருண் பற்றி யாருக்கும் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. மீட்டிங் முடிவில் லிஸ்ட் ஃபைனலைஸ் ஆனது. அதில் முதல் பெயர் அருண். 1 மணி நேரம் கழித்து HR மெயில் வந்தது. சப்ஜெக்ட் மேண்டேட்டரி மீட்டிங். எம்ப்ளாயீஸ் ஒருவருக்கு பிறகு ஒருவர் HR ரூமுக்கு அழைக்கப்பட்டார்கள். சிலர் வெளியே வந்து அவர்களுடைய திங்ஸ் பேக் பண்ண ஆரம்பித்தார்கள். அது பார்த்தவுடன் ஆஃபீஸ்ல ஃபியர். அருணுக்கும் மெயில் வந்தது. ப்ளீஸ் கம் டு HR ரூம். அவன் ஸ்லோவி அந்த ரூமுக்கு நடந்தான். டோர் ஓபன் பண்ணி உள்ள போனான். HR மேனேஜர் சொன்னார், அருண், திஸ் இஸ் நாட் அபவுட் யோர் ஒர்க். அருண் கொஞ்சம் ரிலீஃப். ஆனா அடுத்த வார்த்தை, கம்பெனி ரீஸ்ட்ரக்சரிங். டுடே வில் பி யுவர் லாஸ்ட் ஒர்க்கிங் டே. அவன் ஷாக். அவன் கேட்டான், என் ஒர்க்ல ப்ராப்ளம் இருக்கா? HR மேனேஜர், இல்ல, உங்க ஒர்க் நல்லது. ஆனா டீம் டிஸ்கஷன்ல உங்களை பற்றி யாருக்கும் சொல்ல ஒன்றுமில்லை. நீங்க விசிபிள் இல்ல. அந்த வார்த்தை விசிபிள் இல்ல. அவன் ஸ்லோவி வெளியே வந்தான். ஆபீஸ்ல மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். குரூப் டிஸ்கஷன்ஸ், காஃபி பிரேக். அப்போதுதான் அவனுக்கு ரியலைசேஷன். நான் 2 வருடம் இங்கே வேலை பார்த்தேன், ஆனா நான் யாருடைய கதையிலும் இல்லை. அவன் டெஸ்க்குக்கு வந்து அவனுடைய திங்ஸை பேக் பண்ணினான். விஜய் வந்து கேட்டான், என்னாச்சு? அருண் சிரித்தான். லே ஆஃப். அவன் ஆபீஸ் விட்டு வெளியே நடந்தான். அந்த பில்டிங் பார்த்து ஒரு லெசன் கற்றுக்கொண்டான். வாழ்க்கையில் சில நேரம் நீ எதிரிகளை பயந்து தனியாக இருக்க நினைப்பாய். ஆனா உண்மை வேற. இந்த உலகத்தில் மிகவும் ஆபத்தான இடம் எதிரிகளின் நடுவில் அல்ல, தனிமைதான். ஏனென்றால் நீ தனியாக இருக்கும்போது உன்னை காப்பாற்ற யாரும் இருக்க மாட்டார்கள். உன்னை பற்றி பேச யாரும் இருக்க மாட்டார்கள். உன்னை நினைக்க கூட யாரும் இருக்க மாட்டார்கள். அப்போது நீ மெதுவாக உலகத்திலிருந்து மறைந்து போக ஆரம்பிப்பாய். இன்று நான் சொல்லப் போகும் கதை ஒரு ஆபீஸ்ல நடந்த ஒரு கதை. இந்த கதை ஒரு சாதாரண எம்ப்ளாயி பற்றி. அவன் பெயர் அருண். அருண் ரொம்ப நல்லவன். அவன் குடிக்க மாட்டான், சண்டை போட மாட்டான், யாரையும் கெடுப்பதில்லை. அவன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுவான். அவன் வேலை மட்டும் பண்ணுவான். ஆபீஸ்க்கு நேரம் காத்து வருவான். அவனுடைய டெஸ்க்ல அமைதியாக உட்கார்ந்து வேலை பண்ணுவான். லஞ்ச் டைம் வந்தால் கூட அவன் தனியாகத்தான் சாப்பிடுவான். கொலீக்ஸ் அழைத்தாலும் அவன் மெதுவாக சிரித்து சொல்லுவான், நீங்க போங்க, நான் வர்றேன். ஆனா அவன் ஒருபோதும் வரமாட்டான். ஆபீஸ்ல பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் நடந்தாலும், டீம் அவுட்டிங்ஸ் நடந்தாலும், குரூப் டிஸ்கஷன்ஸ் நடந்தாலும் அவன் கலந்து கொள்ள மாட்டான். அவன் நினைப்பது என்ன தெரியுமா? நான் யாருடனும் மிக்ஸ் ஆகாமல் இருந்தா எனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அவனுடைய வாழ்க்கை சிம்பிள். ஆஃபீஸ், வீடு, ஆஃபீஸ், வீடு. அவன் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணவில்லை. ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவன் கவனிக்கவில்லை. இந்த உலகத்தில் நல்லவனாக இருப்பது மட்டும் போதாது. நீ இருக்கிறவ மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே ஆபீஸ்ல இன்னொரு எம்ப்ளாயி இருந்தான். அவன் பெயர் விஜய். விஜய் அருண் மாதிரி இல்லை. அவன் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஆபீஸ்ல எல்லாருடனும் பேசுவான். செக்யூரிட்டி கார்டு கிட்ட கூட எப்படி இருக்கீங்க என்று கேட்பான். டீ குடிக்கும்போது குரூப்புடன் உட்கார்வான். லஞ்ச் டைம் வந்தால் அவன் டேபிள் எப்போதும் ஃபுல். அவன் ஜோக்ஸ் பேசுவான், சிரிப்பான், மக்களை சிரிக்க வைப்பான். அவன் வேலை மட்டும் பண்ணவில்லை, அவன் ரிலேஷன்ஷிப்ஸ் பில்ட் பண்ணினான். பாஸ் கிட்ட ரெஸ்பெக்ட், கொலீக்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப். அதனால் ஆபீஸ்ல அவனை எல்லாரும் நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தார்கள். ஆனா அருண், அவன் இன்னும் தனது டெஸ்க்ல அமைதியாகவே இருந்தான். அவன் நினைத்தது ஒரே ஒரு விஷயம், ஒர்க் தான் முக்கியம். ஆனால் ஒரு நாள் அந்த ஆபீஸ்ல நடந்த ஒரு விஷயம் அவர்களுடைய வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிட்டது. ஒரு நாள் காலை ஆபீஸ்க்கு எல்லாரும் வந்தார்கள். ஆனா அந்த நாளின் அட்மாஸ்பியர் வேற மாதிரி இருந்தது. பீப்புள் விஸ்பர்ஸ், லே ஆஃப்ஸ் வரப்போறதாம், HR லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வார்த்தைகள் ஆபீஸ் முழுக்க பரவின. அருண் இதை கேட்டான். ஆனா அவன் மைண்ட்ல ஒரு கான்ஃபிடன்ஸ், நான் சேஃப் தான். அவன் மீண்டும் வேலை செய்ய ஆரம்பித்தான். ஆனா மேனேஜர் ரூம்ல ஒரு மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. டேபிள் மேல் ஒரு பேப்பர். அது ஜாப் போக போகிறவர்களின் லிஸ்ட். மேனேஜர்ஸ் டிஸ்கஷன் ஆரம்பித்தார்கள்.
இந்த ப்ராஜெக்ட்ல யாரை ரிமூவ் பண்ணலாம், டீம்ல யார் கிரிட்டிக்கல். அந்த டிஸ்கஷன்ல ஒரு பெயர் வந்தது, அருண். ஒரு மேனேஜர் கேட்டார், இந்த அருண் யார்? ரூம்ல சைலன்ஸ். ஒருவர் சொன்னார், அந்த கார்னர் டெஸ்க்ல இருக்கிறவர் போல. மற்றொருவர், ரொம்ப சைலண்ட். மீட்டிங்ஸ்ல பேசுவாரா? இல்ல. டீம் ஆக்டிவிட்டீஸ்? அதுவும் இல்ல. அப்போது மேனேஜர்ஸ் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தார்கள், அந்த மனிதன் தவறு செய்யவில்லை, ஆனா அவனை யாருக்கும் தெரியவில்லை. பிறகு விஜய் பற்றி பேச ஆரம்பித்தார்கள். விஜய் ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன், டீமை மோட்டிவேட் பண்ணுவான், கிளையண்ட்டை ஹேண்டில் பண்ணுவான். ரூம்ல ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் விஜய் பற்றி சொல்ல ஏதாவது இருந்தது. ஆனா அருண் பற்றி யாருக்கும் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. மீட்டிங் முடிவில் லிஸ்ட் ஃபைனலைஸ் ஆனது. அதில் முதல் பெயர் அருண். 1 மணி நேரம் கழித்து HR மெயில் வந்தது. சப்ஜெக்ட் மேண்டேட்டரி மீட்டிங். எம்ப்ளாயீஸ் ஒருவருக்கு பிறகு ஒருவர் HR ரூமுக்கு அழைக்கப்பட்டார்கள். சிலர் வெளியே வந்து அவர்களுடைய திங்ஸை பேக் பண்ண ஆரம்பித்தார்கள். அது பார்த்தவுடன் ஆஃபீஸ்ல ஃபியர். அருணுக்கும் மெயில் வந்தது, ப்ளீஸ் கம் டு HR ரூம். அவன் ஸ்லோலி அந்த ரூமுக்கு நடந்தான். டோர் ஓபன் பண்ணி உள்ளே போனான். HR மேனேஜர் சொன்னார், அருண், திஸ் இஸ் நாட் அபவுட் யுவர் ஒர்க். அருண் கொஞ்சம் ரிலீஃப். ஆனா அடுத்த வார்த்தை, கம்பெனி ரீஸ்ட்ரக்சரிங். டுடே வில் பி யுவர் லாஸ்ட் ஒர்க்கிங் டே. அவன் ஷாக். அவன் கேட்டான், என் ஒர்க்ல ப்ராப்ளம் இருக்கா? HR மேனேஜர், இல்ல, உங்க ஒர்க் நல்லது. ஆனா டீம் டிஸ்கஷன்ல உங்களை பற்றி யாருக்கும் சொல்ல ஒன்றுமில்லை. நீங்க விசிபிள் இல்ல. அந்த வார்த்தை விசிபிள் இல்ல. அவன் ஸ்லோலி வெளியே வந்தான். ஆஃபீஸ்ல மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். குரூப் டிஸ்கஷன்ஸ், காஃபி பிரேக். அப்போதுதான் அவனுக்கு ரியலைசேஷன். நான் 2 வருடம் இங்கே வேலை பார்த்தேன், ஆனா நான் யாருடைய கதையிலும் இல்லை. அவன் டெஸ்க்குக்கு வந்து அவனுடைய திங்ஸை பேக் பண்ணினான். விஜய் வந்து கேட்டான், என்னாச்சு? அருண் சிரித்தான், லே ஆஃப். அவன் ஆஃபீஸ் விட்டு வெளியே நடந்தான். அந்த பில்டிங் பார்த்து ஒரு லெசன் கற்றுக்கொண்டான். வாழ்க்கையில் சில நேரம் நீ எதிரிகளை பயந்து தனியாக இருக்க நினைப்பாய். ஆனா உண்மை வேற. இந்த உலகத்தில் மிகவும் டேஞ்சரஸ் பிளேஸ் எதிரிகளின் நடுவில் அல்ல, தனிமை. Do not build fortresses to protect yourself. Isolation is dangerous. தனிமை ஒரு பாதுகாப்பில்லை, அது ஒரு ட்ராப். வாழ்க்கையில் சர்வைவ் பண்ண ஸ்கில்ஸ் மட்டும் போதாது. ரிலேஷன்ஷிப்ஸ் வேண்டும், கனெக்ஷன்ஸ் வேண்டும், நெட்வொர்க் வேண்டும். ஏனென்றால் பவர் எப்போதும் தனியாக இருக்கும் மனிதனிடம் வராது, மக்களுடன் இருக்கும் மனிதனிடம்தான் வரும். அதனால் வாழ்க்கையில் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வை, தனியாக ஒரு கோட்டை கட்டாதே, அது உன்னை பாதுகாக்காது. இந்த உலகத்தில் உண்மையான ஃபோர்ட்ரஸ் கல் கொண்டு கட்டப்படுவதில்லை, மக்கள் கொண்டுதான் கட்டப்படுகிறது.